2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் எல்லாரும் தயாராகிட்டு வர இந்த ஒரு சூழல்ல தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துல முதலீடுகளை அதிகரிக்கிற வகையில வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுட்டு வராரு. அந்த வகையில UAE, ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின், USA இந்த 5 நாடுகளுக்கு பயணம் பண்ணிட்டாரு. இப்போ 6வது பயணமா யூரோப்புக்கு போயிருக்காரு. ஸ்டாலின் அவர்களோட இந்த வெளிநாடு பயணங்களை விமர்சிக்கிற விதமா தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதுல முதல்வர் ஸ்டாலினை நோக்கி சரமாரியான கேள்விகளை முன்வை வச்சிருக்காரு. அந்த அறிக்கையில நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வரோட யூரோப் பயணத்துக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தமிழக முதலீடுகளை அதிகரிக்கிற எந்த ஒரு முயற்சியிலையும் தமிழக பாஜக சார்பா வரவேற்க தயாரா இருக்கும். ஆட்சி பொறுப்புல வந்ததுல இருந்தே முதலீடுகளை ஈர்க்க பல வெளிநாடு பயணங்கள் பண்ணிட்டு வரீங்க. ஆனா அதனால கிடைச்ச பலன் என்ன, எவ்வளவு முதலீடுகள் கிடைச்சது அப்படிங்கிற வெள்ளை அறிக்கையை வெளியிடாம அடுத்த பயணத்துக்கு தயாராகி இருக்கிறது மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கு. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர் இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 7.12 லட்சம் கோடி மதிப்புள்ள முதலீடை ஈர்த்திருக்காரு. மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தாவாஸ் பயணத்துல 15 லட்சம் கோடி முதலீட அவரோட ஸ்டேட்டுக்கு ஈர்த்திருக்காரு. ஆனா தமிழ்நாட்டோட முதலீடு கதையோ கற்பனையா இப்ப வரைக்கும் தொடருது. 2022 துபாய் பயணத்துல வெறும் 6100 கோடி மதிப்புள்ள உடன்படிக்கை கையெழுத்தானதா தமிழக அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனா 3 வருஷம் ஆகியும் ஒண்ணுமே நடைமுறைக்கு வரல. சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் பயணம் அப்போ கையெழுத்தான உடன்படிக்கை எல்லாமே வெறும் பேப்பரா தான் இருக்கு. பெரிய அளவுக்கு விளம்பரம் பண்ணப்பட்ட ஸ்பெயின் பயணம் வெறும் 3 உடன்படிக்கையோட சொற்பமா முடிஞ்சிருச்சு. ஆனா அதுலயும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. 2024 USA பயணம் அப்போ 7500 கோடி மதிப்புள்ள 19 உடன்படிக்கைகள் கையெழுத்தாச்சு. ஆனா இப்ப வரைக்கும் ஒரு ஃபேக்டரியோட கட்டுமானம் தான் தொடங்கி இருக்கு. இது எல்லாமே கோடிக்கணக்கில் மக்களோட வரி பணத்தை வச்சு வெளிநாடுகளுக்கு முதலீட ஈர்க்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற DMK ஆட்சியோட ஆற்றலின்மையை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. மத்த மாநில முதல்வர்கள் எல்லாரும் செலவை குறைச்சு வரவை பெருக்க கவனம் செலுத்தும் போது இப்ப வரைக்கும் தமிழக முதல்வர் மேற்கொண்ட வெளிநாடு பயணங்களோட பின்னணி புரியாத புதிரா மக்களுக்கு இருக்கு. அரசு துறையில இருக்கிற காலி இடங்களை நிரப்பி ஸ்டார்ட் அப் பிசினஸ்க்கு ஏத்த மாதிரியான சூழலை அமைச்சு கொடுத்து சீர்கெட்டு கிடக்கிற சட்ட ஒழுங்கை சரி பண்ணாலே தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஊழல், லஞ்சம், முறைகேடுன்னு துருப்பிடிச்சிருக்கிற அரசு இயந்திரத்தை பழுது பார்த்தாலே நம்ம தமிழகத்துல தொழில் தொடங்க விருப்பம் இருக்கிற நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் படையெடுக்கும். இதெல்லாம் சரி பண்ணாம வெளிநாடுகளுக்கு போய் முதலீடு இருக்க போறதா வெத்து விளம்பரம் பண்ணி மக்கள் வரி பணத்தை வீணடிக்கிறதுல யாருக்கு என்ன பலன் அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் முதல்வர் ஸ்டாலினை நோக்கி கேள்விகளை முன் வச்சிருக்காரு. மேலும் DMKவோட 2021 தேர்தல் அறிக்கையில தமிழகம் முழுக்க இருக்கிற அரசு அலுவலகங்கள்ல காலியா இருக்கிற 3,50,000 இடங்கள் தமிழக இளைஞர்களால நிரப்பப்படும்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா அப்படின்னு திரு நயினார் நாகேந்திரன் கேள்விகளை கேட்டிருக்காரு.